நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா XXL XXLக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இதை வந்து கட்டிங் பண்ண போகிறேன். இதே நீங்கள் எக்ஸல் சைஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் கொடுத்துருக்க அளவுகளில் இருந்து நீங்கள் ஒரு அரை இன்ச்சு, செஸ்ட் ரவுண்டுனா 1 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸ்க்குமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நான் இதை எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்ம சுடிதார் டாப் மடிப்போம்ல அந்த மாதிரி வந்து டபுள் ஃபோல்டிங்கில் வந்து மடிச்சுக்குங்க. நம்ம பக்கம் டபுள் ஃபோல்டிங் இருக்க மாதிரி, நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயரில் கரப்பகுதி இருக்க மாதிரி மடித்து வச்சுக்குங்க. அதாவது மொத்தத்தில் சுடிதார் டாப் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்குங்க. நான் வந்து நைட் என்ன பண்ணியிருக்கேன், ஹைட் எவ்வளோ தேவையோ அதை ஈவன் பண்ணி கரெக்டாக வந்து மடிச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பிசுருக்கு மட்டும் வந்து லைன் வந்து போட்டுட்டேன். அந்த பிசுருக்கு கீழே லைன் போட்டதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி இருக்குது, அது நமக்கு பட்டன் பீஸ்க்கெலாம் வந்து ஆகும். இப்போ ஒரு ஸ்கேல் அளவு நைட்டியை கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் கீழே வந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு 53 இன்ச் வந்து தேவை. அதனால் வந்து அதோட அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து நான் வந்து ஹைட் வந்து மடித்து வச்சுருக்கேன். அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து XXL XXL ரெண்டுக்குமே வந்து மேட்ச் ஆகும். ஃபுல் ஷோல்டர் அளவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக் ரவுண்ட் அப்படின்றது ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதுவே நீங்கள் எக்ஸல் சைஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 2.25 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 5.5 இன்ச் வந்து போட்டுக்கிறேன். பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா 3.5 to 4 அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆம்ஹோல் உயரம் அப்படின்றது நான் வந்து ஒரு 7.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தையலோடு சேர்த்து ஒரு 14 இன்ச் அந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தையலுக்கு நமக்கு 1 இன்ச் போயிடும், அது போக மீதி நமக்கு கரெக்டான லூஸில் வந்து கிடைக்கும். மேலே இருந்து கீழே அந்த சைடு ஷேப் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே 14 இன்ச் நம்ம செஸ்ட் எடுத்துருக்கிறோம்னா அதிலிருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி அந்த சைடு ஷேப்புக்காக 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் லைன் வந்து போட்டுக்கலாம். நைட்டி கட்டிங் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப அக்யூரேட்டாக கணக்கு எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம். அதனால் நீங்கள் தாராளமாக ஈஸியாக டக்குன்னு வந்து கட்டிங் பண்ண முடியும். இதே நீங்கள் எக்ஸல் சைஸ்க்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்லாம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2.5 2.25 வந்து வச்சுக்கோங்க. நெக் ரவுண்டு 2.5 2.25 வந்து வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் உயரம்லாம் ஒரு 6 6.5 வந்து போதும். இதே நான் XXL XXLக்கு மேட்ச் பண்ணுறதுனால 7.5 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு 5.5 6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்டி வந்து நெக்கு ரொம்ப யாரும் கீழே இறக்கம் கொடுத்து போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் 5.5 இன்ச் எடுத்திங்கனாவே போதும். பேக் நெக்கு அப்படின்றதும் மேலே வச்சு தான் போடுவோம். அதனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 4 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக எடுத்து செக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல இன்ட் வந்து போட்டுக்குங்க. இப்போ நமக்கு வந்து அவ்வளோதான், நைட்டியோட ட்ராயிங் அப்படின்றதே இவ்வளோ தான். இதில் இருந்து நம்ம அந்த ஷேப் தான் வந்து கரெக்டாக வந்து ட்ராயிங் வந்து பண்ணணும். இப்போ நம்ம அந்த சைடு ஷேப் எடுத்துருக்கோம்ல 13 இன்ச், அதில் இருந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்ட் எடுத்து, ஏன்னா நமக்கு அந்த வேஸ்ட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது வந்து ஒரு சுடிதார் மாடலில் தானே வந்து வரும். அதுக்காக ரொம்ப டைட்டாக இருக்காது, லூஸாக தான் இருக்கும். அதனால் அங்கே லைட்டாக ஒரு ஷேப் எடுத்து அதை அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து வளைவு வந்து எடுத்துக்கலாம். நைட்டி துணியில் நமக்கு அதிகமாகலாம் துணி கிடைக்காது, கம்மியாக ரொம்ப கரெக்டாக தான் துணி இருக்கும். அதில் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா அந்த Sponsored by Bayamot.